நான் ஆக்சுவலி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி டீசர் பார்க்கல. சசிகுமார் சார் கூப்பிட்டு இருந்தபோது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த ஒரு பப்ளிசிட்டி ப்ரோமோ பார்த்துருந்தேன். நான் என்ன நினச்சேன், ஃபைனலாக வந்து சசிகுமார் சார் வந்து படம் சாஃப்டாக ஆரம்பிப்பார், அப்புறமா ரத்த கலவையாக தான் வெளியில் வருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷாட் கூட அது மாதிரி கொடுக்கல. நான் வந்து சசிகுமார் சார் கிட்ட சொன்னேன், எப்படி சார் அதுலேருந்து தப்பிச்சிங்க, கையில் ரத்தம் இல்லாமல் எப்படி வெளியில் வந்தீங்கன்னு. பட் தட் இஸ் த ஆசம்னஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன்னா கடைசியில் வந்து அபி வந்து இமோஷ்னலாக முடிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு சீன். ஆக்சுவலி சசிகுமார் சாருக்கும் அவரோட பையனாக நடித்த அந்த 2 பசங்களும் இருப்பாங்க, ப்ளஸ் சிம்ரன் மேமும் இருப்பாங்க. அந்த சீன் வந்து ஒர்க்ஸ் லைக் மேஜிக் இன் தட் ஃபில்ம். ஸோ அந்த சீனுக்காகவே இந்த படத்தை வந்து நான் திரும்பி போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருக்கேன். அது எப்படிப்பா எழுதினா, அது எப்படி சசிகுமார் சார் கிட்டேருந்து அந்த பசங்க கிட்டேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கி, ஆக்சுவலி அது பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பீட்டும் அது நிறைய பீட் மாறும் ஒரே சீனில். ஸோ அது வந்துட்டு அந்த இமோஷனல் ஜேர்னி இருக்குல்ல, அது ஒரு ஏலேருந்து ஆரம்பித்து ஒரு பிசி திருப்பியும் வந்துட்டு அது சூப்பர் சீன். அது வந்துட்டு அண்ட் அந்த மாதிரி ஒரு சீனில் பல சீன் இருக்குது. எண்டிங் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எண்டிங் வந்துட்டு ஏய் என்னடா இப்படி முடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறமா வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு, ஸோ ஒரு லைக் ஓகே சினிமாவில் ஒரு கேரக்டர் ஓகே கொஞ்ச நேரம் பார்க்குறோம், அவங்க இறந்தாலும் அவ்வளோ தாக்குதல் லைக் அவ்வளோ நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு ஃபீல் குட், ஒரு பயங்கர ஒரு காமெடி, ஒரு லைட் டச் இருக்குது. பட் ஆனால் இமோஷ்னலாகவும் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஐ திங்க் அது வந்துட்டு டைரக்டர், பெர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக் எல்லாமே வந்துட்டு செம்ம கான்ட்ரிபியூஷன், ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அண்ட் இப்போ லைக் நம்ம வந்துட்டு சின்ன படங்கள் வந்துட்டு தேட்டரில் எப்படி இதுவாகுது அப்படின்ற ஒரு ஸ்கெப்டிக்கலான ஒரு டைமில் இருக்கும்போது வந்துட்டு ஐ திங்க் $1 million ஸ்டுடியோஸும் வந்துட்டு தேர்ட் டைமாக ப்ரூவ் பண்ணுறாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் வந்தால் ப்ராட் பேஸ்டாக ஒர்க் ஆகுங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரூவ் ஆகுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி சினிமா இப்போ யூஸ்வலி பார்க்க முடியறதில்ல. அந்த ஒரு ஹாப்பி ஸ்பேஸில் இருக்கிற சினிமா வந்து மக்கள் வருவாங்களா இல்லையான்னு தான் முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டவுட் இருக்குது. அது this team has proved that it always works. So big cheers to them for taking this idea forward. And இந்த இதில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஆஸ்பெக்ட் வந்து was very sensitively handled. I think அந்த ஒரு இதுக்காகவே இந்த படத்தை வந்து you will get the critical response அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். And hopefully you guys are releasing it in other places also, Malaysia, Singapore, UAE. I think this is a film which will reach out to நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய படமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். திஸ் இஸ் அ ஃபில்ம் விச் நாங்கள் வி ஆர் பர்சனலி ஹோப்பிங் ரியலி ஒர்க்ஸ். அதாவது இது வந்து பயங்கர ஹிட் ஆகணும்னு நாங்கள் வி ஆர் personally invested in the film மாதிரி ஆயிடுச்சு படம் பார்த்துட்டு. அண்ட் தட்ஸ் டு த டைரக்டர். அண்ட் இப்போ உள்ளே வரும்போது எனக்கு ஒன்று பார்த்துட்டு ஆக்சுவலி அதுவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டைட்டில் பில்லிங்னு சொல்லுவாங்க, சசிகுமார் அண்ட் சிம்ரன் போட்டிருக்காங்கல்ல, இந்த லிட்டில் டச்சஸ் போதுங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், இந்த லைன் அங்கே வரதே வந்து ஒரு பெரிய வென்னு. ஏன்னா சிம்ரன் மேன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் கோஸ் அன்நோட்டிஸ்ட். அவங்க she's one of the legends we have, and அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறது வந்து இஸ் a great thing. ஆக்சுவலி அந்த ஹோர்டிங்மே ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு, அதில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் இதை வந்துட்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு கொடுக்க முடியுமா அதில். ஸோ அந்த பெயின், அந்த வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் இல்லை, அதை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இட்ஸ் டீப்லி டச்சிங். It's a fantastic effort. Congratulations to எல்லாருமே. I mean whoever is everybody involved. வாழ்த்துக்கள். And one more thing, we have to talk about the supporting cast. So usually படங்கள்ல வந்து we end up concentrating on hero journey, அதுல என்ன நடக்கிறதுன்னு. இதுல வந்து director has given so much importance to Ramesh, to MS Bhaskar. இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வகையில் they will bring a smile onto your face. அது வந்து ஐ தாட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். அண்ட் பை த வே டைரக்டரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சீன் இருக்குது, அது அவர் பின்னிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே மற்ற டைரக்டர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு டைரக்டரை வந்து ஆக்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ நீ ஆனால் டைரக்டராகவே இரு தம்பி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட்.
And the kind of writing is something which is joyful, where நீங்க வந்து ஒரு 10 characters 12 characters including தம்பி the younger son நடிச்சவன் பின்னிட்டான். So ஆக்சுவலி ஓல்டர் சொன்ன ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த சீனில் வந்துட்டு. அண்ட் ஷான் வந்துட்டு நாங்கள் நிறையா இந்த படம் நல்லா இருக்கே, இது வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தா அவர் தான் மியூசிக். இது வந்துட்டு ஒரு 4-5 தடவை நடந்துச்சு. ஸோ மியூசிக் டைரக்டராக சூஸ் பண்ணது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். All the best to the whole team, and இது வந்து definitely is a theatrical watch with the family. So OTTல வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு யுவராஜ் வந்து எனக்கு சினாப்சிஸ் அனுப்பிச்சிருந்தார். அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இது ஒரு லைக் ஒரு தடவை இது பண்ணி பார்க்கலான்ட்டு. அடுத்த நாளே அபிகிட்ட நரேஷன்ஸ் இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தான். எப்படின்னா லைக் ஸ்கிரிப்ட் லைக் நரேட் பண்ணும்போதே எனக்கு அப்படியே விஷுவலாகவே லைக் அவர் நரேட் பண்ணுற ஸ்டைல் ஆகட்டும், ப்ளஸ் வந்து அவரோட நான் கேட்டதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் அபியோடது சூப்பராக இருந்தது. ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே எனக்கு அது விஷுவலாக கன்வெர்ட் ஆச்சு. லைக் எமோஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் ஹியூமர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக நரேட் பண்ணியிருந்தார். சூப்பர் அபி. அண்ட் படமாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் May 1 தேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் $1 Million Studios இது அவங்களோட நான் கொலாபரேட் ஆகிற 3ஆவது படம். அண்ட் யுவராஜ் எனக்கு அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட், அதை தாண்டி ஒரு பயங்கரமான குட் சோல். நான் என்னோட ஹாப்பினஸ் சேட் எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோல்ஹார்ட்டட்லி விஷ் $1 Million அண்ட் MRP என்டர்டெயின்மெண்ட்ஸ் இன்னும் நிறையா பயங்கரமான ஒரு படம் இது பண்ணணும். அது மூலிமா லைக் ஆல் டெபியூட் டைரக்டர்ஸ் அண்ட் லைக் லைனப்லேயே சூப்பரான ஃபிலிம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஐ விஷ் தெம் வெரி கிரேட் சக்ஸஸ். அண்ட் கேஸ்ட் சசி சார், சிம்ரன் மேம், இவங்களெலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எடிட்டருங்கும் போது நான் ரூம்குள்ளேயே தான் இருந்திருக்கேன். மேக்ஸிமம் ப்ரொடியூசரோடையும் டைரக்டரோடையும் தான் இருந்திருக்கேன். சூப்பராக இருக்குது சார். நான் எல்லா சீன்ஸுமே நான் அபிகிட்ட சொல்லியிருந்தேன், சூப்பராகவே இருக்குது. சிம்ரன் மேமும் நீங்களும் வர்ற, ஏன்னா நான் உங்களை லைக் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களை பார்த்து இருந்தது. இப்போ நான் உங்களோட சீன் எடிட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது சார். ரமேஷனா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷான் சார் ஆஸ் யூஷுவல் சூப்பராக அவங்களோட, ஏன்னா நாங்கள் ரெஃபரன்ஸ் ஆர்ஆர் வச்சு ஒரு ட்ராக் வச்சு எடிட் பண்ணிட்டு அது நீங்கள் பாட்டாக வந்து கன்வெர்ட் ஆனோடனே அது வேறு லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சு. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேச கூப்பிடுவீங்கலாம் எதிரே பார்க்கல, நான் இப்போ தான் வந்து உக்காந்தேன். லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்தே ஐ ஹவ் ஜஸ்ட் பின் ஹியரிங் கிரேட் திங்ஸ் அபவுட் த ஃபிலிம். என் லவ்வர் டீம்லேருந்துமே பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் டீமாவுமே. ஸோ ஸ்கிரிப்டாக எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்தே எனக்கு வந்து அந்த படத்தை பற்றி ஒரு குட் வைப்ஸாக மட்டும்தான் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் அந்த டீமோடையும் அபியோடையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது லைக் I can feel so much heart has gone into the film. அது இன்றைக்கி டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதுமே அந்த வைப்ஸு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதும் பார்க்க முடியுது. அண்ட் டீசருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுமே நம்மளை பார்க்கும்போது எவ்வளோ தூரம் மக்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஐ எம் லைக் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபில்ம். அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் $1 Million பொறுத்த வரைக்கும் $1 Million அண்ட் MRP வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸாக லைக் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ டேலண்ட்ஸ் வந்து தொடர்ந்து 3ஆவது படமாக இது ஒரு டெபியூ டைரக்டர் லான்ச் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவை எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸுக்கு இதை எடுத்துகிட்டு போவோங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் லைக் ஐம் ரூட்டிங் பிக் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் விஷிங் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கைத்தட்டிய மணிகண்டன் உற்சாகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து எல்லாரும் பேசியிருப்பாங்க, படம் ரொம்ப நல்ல படம். இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு வாரமாகவே நம்ம நியூஸில் பார்க்குறதும் சரி, ஒரு தீவிரவாத தாக்குதல் அது இது ப்ளஸ் பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் இருக்க டைமில் இந்த படம் வந்து ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் சொல்லுவீங்க, இதனால தான் அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முழுக்க அன்பை விதைக்கிற ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த
அபிக்கு முதல்ல நன்றி. தென் யுவராஜ் சொல்லுவாங்க எனக்கு வந்து எப்படி இந்த ரோல்லாம் உங்களை தேடி வருதுன்னு. அதுக்கு முக்கியமான காரணம் $1 மில்லியன் ஸ்டுடியோஸில் நடக்குதுன்னா அதுக்கு யுவராஜ் ரொம்ப காரணம். அதற்கு ரொம்ப நன்றி யுவராஜ், தேங்க்யூ. அடுத்தடுத்த படங்கள்லேயும் அது நடந்ததுன்னா நான் அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆவேன். ஸோ சிம்ரன் மேம் அவங்க கூடயும் சசிகுமார் சார் கூடயும் நடித்ததும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார்லாம் வந்து வாயை திறந்து பேசுவார் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப அமைதியாக ஷார்ட்டை முடிச்சு சைலண்டாக போய் உட்காந்துருவார். ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப நன்றி. உங்ககிட்டேருந்து நான் நிறைய பொறுமைகளை கற்றுக்கிட்டேன் சார். என்கிட்ட அது இருந்ததே கிடையாது. பரபரன்னு இருந்திருப்பேன். ஸோ பொறுமையை கற்றுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். அதற்கும் கைத்தட்டியதற்கு நன்றி. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லாவே பிடிக்கும். இந்த ரோல் எனக்கு வந்து சொல்லணும்னா நிஜத்தில் பண்ண முடியாத சில விஷயங்களை நம்ம கற்பனைகளில் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம வந்து அப்பா இந்த கற்பனை பண்ணும்போது இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக எனக்கு இது கிடச்சது வந்து இதுக்கு நான் ரொம்ப நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கான காரணத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கும். அண்ட் ஷான் ரோல்டன் வந்து முந்தானத்து நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி என்னை புகழ்ந்து பேசி ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது என்னை பற்றி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறதை அவர் என்றைக்குமே ஹெசிடேட் பண்ணதே கிடையாது. சுற்றி இந்த மாதிரியான பாசிட்டிவான மக்கள் இருக்கிறதுக்கும் இதை நான் சம்பாதிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி இருக்கிற மக்களை நான் சுற்றி நான் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. அண்ட் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விநாயக் வந்திருக்கதை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹலோ சார். அண்ட் என்னுடைய மகேஷ் ராஜ் தம்பி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விநாயக் மூலமாக தான் நடந்தது. இந்த ஃபேமிலியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணமே நீ தான். உனக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் வந்து சோகத்துக்கு தான் அழுவோம். நான் வந்து எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்கிறானுங்க. நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைமில் இது வந்து எடுத்துக்காட்ட நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படத்தையும் இதையும் பண்ண போகிறாரு எனக்கு தெரியும். உங்கள் லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள், செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார், அதுக்கு மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் சார். உண்மையிலே வந்து நான் வந்து ஆனந்தத்தில் நெகிழ்ச்சியில் என்னோடய கண்ணீரை கட்டுப்படுத்தி இந்த படத்தை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த நெகிழ்வான படத்தை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும். உங்களுக்கு எப்படி இப்படியே வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக அருமையாக பண்ணிங்கப்பா அபி, இல்லை சூப்பராக பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல். ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. அது மாதிரி ஷான் ரோல்டன், உங்கள் குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான். நான் ஆக்சுவலாக உங்கள் மியூசிக்கு, மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை ஒரே ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன். ரீரெக்கார்டிங் வந்து பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஷான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை, இன்னும் எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஷான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருந்துச்சு. பரத், நீங்கள் தான் எடிட்டர் இல்லையா? ரொம்ப 3 படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திருப்பி உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது சார். டைம்லி டெலிவரி, நிறைய விஷயத்தை நீங்கள் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரையும் வாழ்த்திட்டேன்னா ப்ரொடியூசர் ஐயா $1 மில்லியன். ஸோ சமீபத்தில் வந்து தொடர்ச்சியாக சினிமா வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ரீசெண்டாக ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் எம்ஆர்பி. $1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் வந்து ChatGPTயில் போட்டு பார்த்தேன். 8.5 கோடியா? யுவராஜ் எங்கே இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது.
குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸு, அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த படம் ரெடியாகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னால் அது மிகையாக இருக்கும், ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னா நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்காக ஒரு சோல் பிளெண்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி, அது என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில் அபியோட ஒர்க் இந்த படத்தில் எல்லாரும் சொல்கிறது எந்த வகையிலையும் குறைவில்லாமல் அந்த படம் மிக முக்கியமான ஒரு படமாக வரும். அண்டு இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவே அவர் பற்றின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்கிற சசி சார் பற்றி சொல்கிற விஷயங்களோ அது பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சசி சார் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்லேருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறதுல பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது ரொம்ப திண்ணமாக தெரியுது இந்த ஸ்டேஜில். அண்டு ஷான் சார் எனக்கு முக்கியமாக எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமாக இருந்திருக்கார் த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் ஆல்சோ அவர் எந்த வகையிலையுமே ரமேஷ் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு அவங்க மிஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக திட்டுவாங்களாம்மா, நீங்கள் என்ன மணிகிட்ட பேசுறியா, இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோனில் பேசியிருந்துருக்காரு. எக்கச்சக்கமாக நிறைய பாசிட்டிவிட்டியை எனக்குள்ளே நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் விஜய் சார் சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைமில் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸாக ஒரு கம்பெனியை சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டியை ஒரு க்ளோத் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது ரொம்ப கேஷுவலாகவே வருது அவங்களுக்கு. எனக்கு லவ்வரில் நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் நான் சும்மா உட்காந்துருக்கும் போதே இவன் இப்படி தான் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது. அண்டு வேறு யார், உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படி தான். இந்த கம்பெனிக்கு கண்டினியூஸாக அவருக்கும் இது 3rd ஃபிலிம். சார் வாழ்த்துக்கள் சார். உங்களை பற்றி நீங்கள் பெரியவங்க, சொல்கிறதுக்கு இதுவாக இல்லை. அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க இப்படி கான்டென்ட்டை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்னென்ன நல்ல விதங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தொடருங்கிறதுல
எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எங்கள் கம்பெனியோட 3 இயக்குனர்களே நான் ஒன்றா பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. முதல்ல விநாயக், அப்புறம் பிரபு, அப்புறம் அபி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்களோட வேலை செய்யும்போது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸில் தனித்தனியாக தான் மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு மும்மூர்த்திகளை நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா ஒரு இயக்குனர் தான் எல்லாமே. அந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் என்ன அதில் எழுதியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிறத எல்லாமே கவனிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு குட் நைட்டுக்கு முன், குட் நைட்டுக்கு பின் அப்படின்னு என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாடலாசிரியராக நான் ஜெயித்தது வந்து $1 மில்லியன் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது நான் நம்புகிறேன். அதுவும் ஷான் ரோல்டன் ஐயாவோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஆடியோ ரிலீஸ்லேயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லேயும் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, பாட்டை பற்றியும் பேசாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த டைமில் அதை சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சசி சார் வந்து டீசர் பார்த்தோன்னே அவரோட படத்துக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு பயங்கர சூப்பராக என்ன சொல்ல கண்ட்ரோலே அவரால் பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். நான் டைரக்ட் நம்பர் கொடுக்குறியா, நான் பேசணும் அப்படின்னாரு. ஒரு காலையில் ஒரு 6:30 இருக்கும். சார் இந்த டைமில் அவன் எந்திரிச்சானா இல்லையான்னு தெரில சார் அப்படின்னேன். இல்லை கண்டிப்பாக அவன் இந்த டைமில் அவன் தூங்கவே முடியாது அப்படின்னு நம்பி அவருக்கு கால் பண்ணார். நான் வேண்டிக்கிட்டேன், ஒருவேளை முதல் நாள் நைட் அவன் ஏதோ வேலை செஞ்சு தூங்கிட்டானா என்னடா பண்ணுறதுன்னு. கரெக்டாக அடுத்த ஒரு ரிங்லேயே அவன் எடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே ப்ரைஸ் பண்ணது பெருசு இல்லை, அதை வந்து ஸ்டேஜ்லேயும் சொன்னது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து நான் படம் போய் பாருங்கள் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த 3 மணி நேரம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நான் எல்லா டைரக்டரும் நல்லா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் சொல்லி ஒரு டைரக்டர் போகிறாரு, சசிகுமார் சாரும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ சார்கிட்ட மட்டும் சொன்னேன், சார் எப்படியா இருந்தாலும் தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடுங்க சார், அது இல்லைன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணி மோகன் கவலையே படாதீங்க, இந்த படம் ஹிட் அப்படின்னாரு. அவருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய தத்துவங்களை நாங்கள் வந்து கையாண்டிருக்கோம். இது தத்துவங்களை பேசுகிற ஒரு படமாக எனக்கு இந்த கதைக்களத்தை கொடுத்த அபிக்கு பெரிய நன்றி. அதில் எல்லா பாடலுக்கும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஷான் ஐயாவுக்கும் பெரிய நன்றி, யுவராஜ், மகேஷ் ஐயாவுக்கு பெரிய நன்றி. இதில் ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு பாட்டு இருக்குது, கிளைமேக்ஸில் வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த பாட்டையும் நீங்கள் தூக்கிக்கிட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது யுவன் சார் பாடியிருக்காரு. அது சரணத்தில் நாங்கள் சில வரிகளை நான் சொல்லலான் இருக்கேன். மொழியை கடந்து பழகிப்பாரு, வேத்து முகமாக நினச்சிக்காத, மொழியை கடந்து பழகிப்பாரு, கோடி இனமாக பிரிஞ்சிக்காத, உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு, மண்ணு கூட கொடுத்த விதையே மரமாக திருப்பி தருதே, நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே, எதுவும் இல்லாமல் பிறந்து வந்தாலும் வானம் தலை மேலே கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாமல் இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே, ஒரே வானம் ஒரே பூமி. கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இங்கே வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். புஷ்கர் காயத்ரி மேம், உங்களுடைய படத்தில் யாஞ்சிங்கிற ஒரு பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடல், அதாவது பெரிய ஹிட்டான படத்தில் அந்த பாட்டு அமைஞ்சது. நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜில் எங்களை வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சமுத்திரகனி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசும்போது நீங்கள் வந்தது நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அனிமல் சாங்கில் அப்பா சாங்கை வந்து என் பையன் எனக்கு அனுப்பிச்சான், அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னீங்க. அந்த பாடலாசிரியரும் நான் தான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி, இது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, நல்ல சினிமா வந்தால் பார்த்தே ஆகணும்னு உலகம் முழுக்க விரிஞ்சிருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாறி இருக்குது. அதுக்கு மொத்த குழுவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இதை க்ரியேட் பண்ணுறது இப்போ இருக்கிற ஒரு இதில் சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து எனக்கு இப்போது சமீபமாக ஒரு 4-5 இயர்ஸாக தெரியும். ரொம்ப க்ளோஸாக பழகினதில்லை. பட் அவர் போஸ்டர் டிசைனராக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காகவே ஒரு 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 அதுக்கு அந்த மேலே ஒரு க்ரெடிபிலிட்டி க்ரியேட் பண்ணி, ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணி, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்தால் அந்த படம் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதை இவ்வளோ சீக்கிரம் ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்காரு. குட் நைட் மூலிமா, லவ்வர் மூலிமா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஒன்ஸ் பவர் மூலிமா.
அது இங்கே இருக்கிற இப்படி ஒரு சூழலில் இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு ரொம்ப ஹாப்பி யுவராஜுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கிற இதில் வந்து ஒரு டைரக்டர்னா இவ்வளோ இந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தா அவர் ஒரு பெரிய டைரக்டர்னு சொல்லிடலாம். ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கொடுத்தா அவர் ஒரு பெரிய ஹீரோன்றது ஒரு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரொடியூசர்னா மட்டும் இங்கே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாலோ இல்லை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டாலோ இங்கே ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படின்றது ஒரு பேர் எடுக்கிறதுன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ரொடியூசர்னா மட்டும் இங்கே எவ்வளோ வருஷம் சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படின்றத வச்சு மட்டும்தான் இங்கே அவங்களோட சக்ஸஸ் பார்க்கப்படுது. ஸோ ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் இங்கே எவ்வளோ பேர் சர்வைவ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா மொத்தமாகவே இப்படி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 4-5 பேர் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் தொடர்ந்து ஒரு டெபியூட்டன் டைரக்டர்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற யுவராஜ் அவர்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் பெரிய படங்கள் பண்ணி ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு யுவராஜும் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் கழிச்சும் யுவராஜ் அண்ட் $1 billion கம்பெனி அதே மாதிரி இருந்து ஒரு தமிழில் இருக்கிற ஒரு முக்கியமான சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக அவங்க பேர் வரணுன்றது என்னோட ஜென்யூனாக நான் வந்து விஷ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி, நான் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி இப்போ பேசுகிறேன்னா, நான் ஒரு ப்ரொடியூசராக இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அது பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், நிறைய படங்கள் பண்ணுன்றது எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் அவங்ககிட்ட சேலரி பேசும்போதும் சரி, ஒரு கண்டென்ட் கரெக்ட் டைமில் டெலிவரி பண்ணும்போதும் சரி, அதை மனசில் வச்சு இவங்க தொடர்ந்து படம் பண்ணுன்றதுலேருந்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சில பேர் இப்போ நான் வந்து புது டைரக்டர்களுக்கு நிறையா படம் பண்ணுன்றது தான் வந்தோம். பட் ஆனால் அது தெரியுது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்றது. பட் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுறதுன்றது எல்லாத்துக்குமே முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யுவராஜ். இப்படி இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்ஸஸ் ஆன படமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் மக்கள் கொடுக்குற வேர்டிக்ட்ன்றது ஒரு எவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அந்த விதத்தில் தொடர்ந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்கிற சசிகுமார் சார் அண்ட் ஷான் ரோல்டன் பிரதர், அப்புறம் இந்த படத்தை இயக்கியிருக்கிற இதுக்கு இவ்வளோ பெரிய நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிற டைரக்டர் அபி அண்ட் இதில் கூட நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது எல்லாரும் மாதிரி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. இது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி தொடர்ந்து திங்க் மியூசிக் சந்தோஷம், சபரியும், அப்புறம் ராகுல், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு. மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். அபி ப்ரோ வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லோரும் ஏஞ்சி போகும்போது அவங்க கண்டிப்பாக கை தட்டுவாங்க. அது கண்டிப்பாக எல்லா டேரக்டரும் ஆசைப்படுறது. அதுவும் ஃபஸ்ட்டு பட டேரக்டராக நம்ம எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்போம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக May 1 இருக்குது. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். $1 million அவங்க வந்து எப்படின்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம் மாதிரி போல், எங்கே பிடிக்கிறாங்க எங்கே போய் எடுக்கிறாங்கன்னு தெரில, தூக்கிட்டு வந்துடுறாங்க. முதல்ல வந்தார் விநாயக், அதுக்கப்புறம் நண்பர் பிரபு, அபி, அப்புறம் ஒன்ஸ் மோர், தென் ஆர்ஜே பிரதர் சார், அப்புறம் ஹாப்பி எண்டிங். எல்லாத்தோடைய ப்ரொமோஷன்ஸுமே ஒரு படத்தை எடுக்கிறோம், ஓகே, பட்ஜெட் வந்து எப்படி இருக்குன்னா படம் எடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஸ்டண்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், எங்களுக்குள்ளே நாங்கள் எதையாவது திட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காகவே ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுமே மிகப்பெரிய ஒரு வேலை. அது ரொம்ப நல்லா இந்த ப்ரொடக்ஷனும் சரி, ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. ஏன் திரும்ப ஃபஸ்ட்டு பட டேரக்டர்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் போன படத்தில் ஃபஸ்ட்டு பட டேரக்டர். அதனால் ஸோ இதுதான் எனக்கு இந்த ப்ரொடக்ஷனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், நான் கொஞ்சம் இதாகிட்டேன். இந்த ப்ரொடியூசர்ஸ் அவர் பேர் சார் யுவராஜ் என் கூட தான் ஒர்க் பண்ணது. நர்வஸில் மறந்துட்டேன். யுவராஜ் வந்து என் கூட கனாவில் அப்போது பப்ளிசிட்டி டிசைனராக இருந்தார். அவர் ஒரு தம்பிக்காக ஒரு ப்ரொடியூசராக மாறி இப்போ நிறைய தம்பிங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ யுவராஜ் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். $1 million நிஜமாலுமே நிறைய $1 million டேரக்டர்ஸையும் உருவாக்கணும். நீங்கள் பெரிய படம் பண்ணுங்கள், பெரிய டேரக்டர்ஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் அந்த டெபுட்டன்ஸை விட்டுறாதீங்க. ரொம்ப மினிமமாக தான் டெபுட்டன்ஸை சூஸ் பண்ணி படம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாராவது வாங்க, $1 million மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அபி, மெயினாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா ஷான், வழக்கம் போல் உங்கள் வேலையை நான் தனியாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. உங்கள் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. $1 million எக்ஸ்ட்ராவும் பண்ணுவீங்க தெரியும், அதையும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சசிகுமார் சார், உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படத்தில். உங்கள் ஹியூமர் எல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். கிளைமேக்ஸ் அது எல்லாமே. ரமேஷ் திலக், நான் ஒரு ஸ்பாய்லர் கொடுக்குறேன், கிளைமேக்ஸ் வாழ வச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி.
வாழ்த்துக்கள், மறுபடியும் டீமுக்கு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட பெரிய பையன் நான் தான். என் பேர் மிதுன். ஃபஸ்ட்டு அபி ப்ரோ இந்த கதை நரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த கேரக்டர்னால பண்ண முடியுமா. எனக்கு செல்ஃப் டவுட் இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் கூட சொன்னேன். அவங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இது உன்னால் பண்ண முடியுமா. தமிழ் சின்ன வயசுலேருந்தே நிறைய தமிழ் படங்கள்லாம் பார்த்துட்டு தமிழ் பேச தெரியும், கேட்டாலும் புரியும். ஆனால் ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த டைலாக் எல்லாம் புரிஞ்சுட்டு பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அபி ப்ரோ என் மேலே வச்ச நம்பிக்கை தான் என்னால் இந்த கேரக்டரை பண்ணுறது முடிஞ்சது. இந்த படத்து மேலேயும், இந்த கதை மேலேயும், இந்த ஆர்டிஸ்ட் மேலேயும், அவரோட எல்லா டீம் மேலேயும், எடிட் டீம் மேலேயும், எல்லார் மேலேயும் அபி ப்ரோ வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் இந்த படத்தோட அவுட்டு. ஸோ நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் May 1st. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். சசி சார், சிம்ரம் மேம், எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக என்னை ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் ஒரு சூப்பர் சிங்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் ராட்சசி படத்தில் ஜோதிகா மேம் கூட ஆக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காத்தோகலண்டு, கதல், டான், அதுக்கப்புறம் 23 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு பெரிய மூவி. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அபி எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசிகுமார் சார், நீங்கள் என்னை ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் யாரை சொல்கிறது, அப்புறம் எந்த அண்ணன், மிதுன் அண்ணா. அவர் வந்து மூவியில் அண்ணன், ஆனால் ரியலில் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம், ஷான்ரோட அங்கிள், உங்கள் மியூசிக்லாம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் எதிர்க்க ஒரு சாங் பாடலான்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பாடலாமா? கரை தாண்டி வந்தாலும் கண்ணுல கடலை சுமந்து வந்தோம், புது தேசம் போனாலும் வலிய மறந்து வலிய கண்டோம், செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் அறவை ஆட்டம், நாளை என்ற நம்பிக்கையில் நாட்கள் இங்கே ஓடும், கனவு மட்டும் எண்ணிக்கையில் கூட்டிக்கிட்டே போகும், கையை பிடிச்சி முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் போகும் போகும். அவ்வளோதான். அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் ஒரு ப்ரொடியூசராக இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றால் அது காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகன் மகேஷ்ராஜ் பசலியான் தான். நான் 1986 காலகட்டத்தில் சினிமாவில் சின்ன சின்ன ரோல் செய்யக்கூடிய நடிகனாக இருந்தேன். கண் சிமிட்டும் நேரம், அதே போன்று மலையூர் மம்மட்டியான் படத்தை தயாரித்த அந்த கம்பெனியினுடைய நண்பர் திரு ராகவன் தம்பி அவர்களோடு பழகுகின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அப்போது நான் அடையார் மெடிக்கல் என்ற ஒரு மெடிக்கலை நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு 3-4 படங்களில் அவர்கள் எடுத்த படம் மனசுக்கேத்த மகாராசா, ஒன்று எங்கள் ஜாதியை, மேளங்கொட்டு, தாலி கட்டு, அதுபோன்று என்னுடைய அருமை நண்பர் சரத்குமார் எடுத்த கன்சிம்ட்டு நேரம் படத்திலும் நான் நடித்திருந்தேன். அதற்கு பிறகு நான் வெளிநாடுகள் சென்று விட்டேன். சினிமாவோடு தொடர்பை அறுத்து விட்டு நான் வெளிநாடு சென்று விட்டேன். ஒரு நாள் என்னுடைய மகன் வந்து சொன்னான், அப்பா ஒரு கதை இருக்குது, அந்த கதையை கேளுங்கப்பா, நான் உங்களை படம் எடுக்க வற்புறுத்த மாட்டேன், கதையை கேளுங்க,
பிடிச்சா பண்ணலாம் அப்படின்ட்டு என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் நாங்கள் 4 பேரும் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறோம். அப்போ அவன் வந்தான், பையன் என்னுடைய மகன் வந்தான், மகேஷ்ராஜ் பசலியான். டைரக்டர் கூப்பிட்டு வந்துட்டான். டைரக்டர் வந்தோடனே கதையை சொல்ல ஆரம்பித்தார். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள். அப்போ நான் அவரிடம் நிறைய சந்தேகங்களை கேட்டேன் விநாயக்கோடு. ஆனால் அவர் 1.5 மணி நேரம் அந்த கதையை சொன்னார். நான் ஒரு 100க்கு 100 இந்த படத்தை எடுத்து விடலாம் என்று நான் எண்ணவில்லை. என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள். நம்முடைய பையன் விரும்புகிறான், இந்த படத்தை எடுப்போமே என்று சொன்னார். மணிகண்டனை அதற்கு முன்னால் நான் ஜெய்பீம் படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து நான் அசந்திருந்தேன். யாரை ஹீரோவாக போடப் போகிறீர்கள் என்று கேட்டேன். மணிகண்டனை போடுறோம் என்றார். நான் உடனடியாக ஓகே சொன்னேன். நிச்சயமாக நான் இந்த படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்னேன். அந்த படம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, குட் நைட் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, லவ்வர் படத்துக்கு மணிகண்டனுக்கு மேல் உள்ள நம்பிக்கையால் நான் அவருக்கு அட்வான்ஸை கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள். இந்த படத்தில் இல்லை, குட் நைட்டில் இருந்து லவ்வர், இந்த படம் 3 படத்துக்கும் தொடர்ச்சியாக அண்ணன் சான் ரோலண்ட் தான் மியூசிக் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல எடிட்டர் அவர்கள், இவர்களுடைய ஒத்துழைப்போடு நான் நிச்சயமாக இன்னும் பல படங்களை நான் தயாரிப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியோடு இருக்கின்றேன். தம்பி யுவராஜ் அவர்கள், நான் ஒரு அரசியலிலும் இருக்கிறேன். அந்த அரசியல் சம்பந்தமாக போஸ்டர் போடுவதற்கு எனக்கு அவர் டிசைன் பண்ணி கொடுப்பார். நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்பி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவன். அப்போது அந்த அரசியல் ரீதியாக சில போஸ்டர் போடுவதற்கு டிசைன் செய்வதற்காக யுவராஜோடு எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அவரையும் என்னுடைய மகனை கூட்டு கொண்டு வந்த பொழுது ஏன் நாம் ஒரு படம் எடுக்கக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் குட் நைட் மக்கள் விரும்பி பார்த்து மிகப்பெரிய வெற்றியை தந்தார்கள். அதே போன்று லவ்வரை மிகப்பெரிய வெற்றி தந்தார்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் நிச்சயமாக வெற்றி மக்கள் தருவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ந்து நிச்சயமாக நாங்கள் $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் இணைந்து நாங்கள் இன்னும் பல கதைகளை தேர்வு செய்ய இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். தம்பி விநாயக் அவரோட நான் கேட்டேன், இந்த கதையை என்னிடம் முதலில் சொல்கிறீர்களா, இல்லை இதே போன்று வேற யாரோடம் சொல்லியிருக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னை அவர் அப்பா என்றுதான் அழைத்தார். என்னை பார்த்தவுடன், அப்பா, ஒரு 50 கம்பெனிகளுக்கு மேல் இந்த கதையை நான் சொல்லிவிட்டேன், யாருமே எடுக்க தயாரில்லை என்று சொன்னார். நான் வருத்தப்பட்டேன். நான் எடுக்கிறேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஒரு இயக்குனராக நான் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு சொன்னேன். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும், என்னோடு பணியாற்றிய எல்லாருக்கும் நான் மீண்டும் சிறந்தாழ்ந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா டைரக்டர் அபிக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்போது இவங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம்க்கு நான் நேருக்கு நேர், கனவே கலையாதே, அந்த மாதிரி 2 படத்துக்கு நான் உங்களுக்காக பேசியிருக்கேன். அப்படி பேசினதே நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு காம்பினேஷனில், சசிகுமார் சாரோட காம்பினேஷனில் எனக்கு இதில் ஒரு சின்ன ரோல் அபி நரேட் பண்ணப்போ ஐ வாஸ் ரியலி த்ரில்ட். ஏன்னா அபியோட நரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, லைக் வாட் ஹி எக்ஸ்பெக்டட், அதுதான் நான் இப்போது சமுத்திரக்கனி சார் கூட அவ்வளோ சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் ரியலி பிளெஸ்ட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதை பற்றி எடுத்து சொல்லணுன்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ எல்லா புகழும் அபிக்கு தான் நான் சொல்லணும். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி டைரக்டர் அண்ட் தி ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இந்த படம் அபி வந்து வீட்டில் எனக்கு நரேட் பண்ணும்போது
வீரதீர சூரனுடைய படத்துலேயும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதோட சின்ன கிளாஷ் இருந்தது. பட் ஆனால் $1 million ப்ரொடக்ஷன்னு கேட்ட உடனேயே ஐ ரியலி வாண்டட் டு டூ இட். ஐ செட் நோ எப்படினாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் குட் நைட் லவ்வர்ஸ் 2 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால இந்த படம் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் நான் எப்படியும் எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் டேட்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. சசிகுமார் சார் அண்ட் த என்டையர் டீம் எல்லாரும் அவ்வளோ ஹோம்லியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த ரோலை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா த கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர் அண்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் தேங்க்ஃபுல் டு த டிஓபி அண்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ரீடேக்ஸ் எதுவும் இல்லாமல் அவ்வளோ தே நியூ வாட் தே வாண்டட். ஸோ அதனால அந்த டவுட்ஸே இல்லை. டைரக்டர் எனக்கு அந்த சீன் சொல்லி கொடுக்கும்போதே நான் ஒரு டேக்கில் நான் வந்து அது என்னன்றது என்ன சொல்கிறது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட். ஐ செட் சார், ஐ வாஸ் ஜஸ்ட் லிசனிங் டு யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்றது அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ரிமெம்பர் ஒரு டேக்குக்கு முன்னாடி அவர் அது சொல்லி கொடுத்தப்போ நான் அப்படியே நின்றுட்டேன். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதை உள்வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக அதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதுல. அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்ன்றதுல அதிலே தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கான்றது நான் படம் பார்க்கல. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இன்னும் எல்லோரும் விஷ் பண்ண மாதிரி நல்ல இடத்துக்கு நீங்கள் இன்னும் மேலே மேலே வருவீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபில்ம். Thanks to the production manager and to all the entire team here and assistant directors. எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வெற்றி அடையணும், எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் யூ ஷுட் ரெக்கமெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி லெட்ஸ் ஹாவ் அ சக்ஸஸ் மீட் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நம்ம சமுத்திரகனி சார் வந்து ஒரு வேர்ட் சொன்னார், விச் இஸ் நூற்றாண்டின் சிறந்த படம் அப்படின்னு சொன்னார். இதை தாண்டி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி நான் சினிமா பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்காக இல்லை, பட் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து செஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அபி வந்து சொன்ன மாதிரி பாலா கதை சொன்னதுலேருந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இந்த கதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அபியை பார்த்துட்டு நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், அபி இவன் எவ்வளோ பெரிய யுவராஜ் இவன் எவ்வளோ பெரிய டேரக்டர் என்னன்னு தெரில, ரொம்ப நல்ல பையன், ஒரு பியூர் சோலாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னேன். நிஜமாவே எதுவும் நான் சொல்லலை அவன்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு கதை. இந்த பையனும் வந்து ரொம்ப பியூராக இருக்கிறதுனால தான் இவனால் இவ்வளோ ஒரு பியூராக ஒரு கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு 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 வேர்டாக இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக் அண்ணா பார்த்து முடித்த உடனே அண்ணனுக்கு நான் ஃபோன் அடித்து அண்ணா ரெண்டு விஷயம் அண்ணன்ட்ட சொன்னேன். இந்த இன்டர்வல்ஸ் லீனில் ஒன்று சொன்னியே, நான் அது என்னன்னா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இதில் வந்து முடியும். அண்ட் ஷான் ஐயா நிறைய பேசியாச்சு. சசிகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து பண்ணதில் வந்து இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் உங்களை கண்டிப்பாக செய்வோம். அண்ட் சிம்ரன் மேம் இங்கே வர முடியல சிச்சுவேஷனாக, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. நானும் ஒரு ப்ரொடியூசராக வந்து நிறைய மெசேஜ் இங்கிலீஷில் போட்டு பார்த்தேன், இங்கிலீஷ்லேயும் பேசி பார்த்தேன், ஒன்றும் கதை நடக்கலை. அவங்க வந்து கடைசி இந்த ஒரு படத்தில் வந்து தோசை சுடும்போது சொல்லுவாங்கல்ல, கடைசி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிற மாதிரி கடைசி ஒரே வார்த்தையில் சாரி மகேஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் வர முடியல, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் விர்தூஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வேர்ல்டு வைடாக நீங்கள் கொண்டு போகிறது வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்த வினோத் பிரதர், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக எங்களோட தேர்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. May 1st
எல்லாரும் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். இட் இஸ் அ பியூர்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. அண்ட் அபியோட அம்மா வந்திருக்காங்க. ஹாய் அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஃபென்டாஸ்டிக்காக வருவான் பையன், கவலையே படாதீங்க. அண்ட் அடுத்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லலை இன்னும், என்னன்னு கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய டீம் மட்டும் மறுபடியும் மேலே கூப்பிட்டுக்கிறேன். ஹரிஷ், விஜயா, பாலா, நாகராஜ் சார், பிரசாந்த், சுரேஷ், வெங்கட், எல்லோரும் மேலே வரீங்களா? மகேஷ் நீங்களும் வந்துடுங்க, வாங்க. சரத் வாங்க, மேலே வாங்க. சரி பரத் வா, எல்லாரும் மேலே வரலாம், வா. வாடா வாடா வாடா, நவா மேலே வாங்க. பெனு வா, மணி எல்லாத்தையும் சரி வாங்கண்ணா, நீங்களும் வந்துருங்க. எதுக்கு மேலே எல்லா ஸ்டேஜில் 2 ஃபோட்டோ எடுத்துப்போம், குரூப் ஃபோட்டோ எடுத்துப்போம். வாங்க தலைவா, வாங்க தலைவா. நீ தான்ப்பா கூப்பிட்டாதான் வரியா, வாப்பா. பேச சொன்னாங்க, ஆனால் என்ன பண்ணுறது. ஸோ என்ன இப்படி போயிடுங்களேன், இப்படி போடா. இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. ராஜ், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க, வாங்க, உங்களையும் கூப்பிடணுமா? ஸோ இவங்க தான் கோர் டீம். இவங்க இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் இந்த படத்தை ஒரு 40 நாளில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதில் எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. நான் இங்கே சும்மா நின்றுருக்கேன். ஏன்னா நினச்ச படத்தை, நான் என்னவா வரணும்னு நினச்ச படத்தை இது இந்த மாதிரி வந்ததுக்கான காரணம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா என்னால் எந்த வேலையும் பண்ணியிருக்க முடியாது. டே அண்ட் நைட் வந்து இவங்க பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையராக இப்போ நான் தனித்தனியாக சொல்ல முடியல, எல்லாருமே தெரியும் இந்த மில்லியன் ஒர்க் பண்ணும்போதும் எவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்கன்றது நான் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம் உங்களோட எல்லாரும் என் ஸ்டேஜில் என் கூட இருக்கிறதுக்கு. பாய்ஸ் நீங்களும் வந்துடுங்க. உங்களை தான்டா டூரிஸ்ட் லேடிஸ், வாங்கடா. விட்டா இருக்க மொத்த கூட்டத்தையும் ஸ்டேஜில் ஏற்றிடும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நினச்ச அவுட்புட்டை கொண்டு வரதுக்காக உழைச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சாலிடாக நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காது. ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் பாசிபிளே இல்லை. ஏன்னா டே அண்ட் நைட் நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். பாலாலேருந்து, ஹரிஷ்லேருந்து, விஜய்லேருந்து, அசினேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும். மதன் இருக்காரா? ஓகே, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும். ஓகே. ஸோ இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு இந்த படத்தை இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்க முடியாது. சீரியஸாகவே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அபி வந்து ஒரு 24 வயசு பையன். இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு படத்தை அவன் எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கதை கேட்கும்போது எனக்கு தெரியும் இந்த கதை நான் பண்ணுறேன்றதை முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதை பேக்கப் பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் அவன் என்ன சொன்னானோ அதை ரொம்ப சாலிடாக 200% எடுத்து கொடுத்துட்டான். 100% எடுக்கல, 200% எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டாங்க பெரிய இடத்துக்கு போவேன்ட்டு. ஆனால் நான் நீ ஃபஸ்ட் டைம் நரேஷன் சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ பெரிய இடத்துக்கு போவேன்னு. வெறும் ரொம்ப ஃபுல் கதையை கேட்டலாம் சொல்ல, வெறும் 5 நிமிஷத்துலேயே டிசைட் பண்ணது தான். ஏன்னா அந்த பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு நீ வந்து பெரிய இடத்துக்கு போடா அபி. அண்டு வந்து மகேஷ் ஐயா, இவர் இல்லைன்னா என்னால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் திடீர்னு எதாவது தோணும் எனக்கு. இப்போ இன்னைக்கு திடீர்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு தோணும், இன்னைக்கு திடீர்னு பாட்டு ரிலீஸ் பண்ணணும்னு தோணும். என்னோட பாட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சது மட்டும்தான் என்னால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. நசரத்தப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி.
அண்ட் வந்து தலைவன் ஷான் ரோல்டன் கதை எல்லா கதைகள் கேட்கும் போதும் எனக்கு வந்து ஒன்று தான் தோணும், ஷான் ரோல்டன் இசையில் இந்த படத்தை பண்ணுறோம், மோகன்ராஜன் வரிகளில் அந்த படத்தை பண்ணுறோம், பரத் விக்ரம் வந்து அந்த படத்துக்கு எடிட் பண்ணுறான், உதய் சார் தான் சவுண்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி சரத் போஸ்டர் பண்ணுவார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக கேட்டுட்டு தான் நான் வந்து ஒரு படத்தை கதையே கேட்க ஆரம்பிப்பேன். ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச அவுட்புட்டாக இவ்வளோ ப்ராமிசிங்காக டெலிவரி பண்ண முடியுமான்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து எனக்கு பயங்கர பேக் போனாக இருந்திருக்காங்க எல்லா டைம்லேயும். அண்ட் ஹரிஷ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஈபி அவன். ஈபி மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமாக டேரக்டர் ஆக போகிறான். சீக்கிரமாகவே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரும். ஏன்னா ரொம்ப சின்சியராக ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். அதாவது நமக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நான் வந்து 100% நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் டேரக்டர் தான் ஆக வந்தேன், நான் டேரக்டர் ஆக முடியல, நான் இதில் இருந்து நான் ப்ரூவ் பண்ணிப்பேன், என்ன நான் சர்வை பண்ணிப்பேன், நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன்றதை தொடர்ந்து வேலை பார்த்து மட்டுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கான் விஜய்யா. ஸோ எனக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வால் மாதிரி இருந்து தடுத்துட்டு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து இங்கே யாரும் தெரியாதுல்ல. ஸோ இவர் வந்து எனக்கு வர எல்லா பிரச்சனைகளையுமே, அதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை கொண்டுமே சமாளித்தவர் இவர். ஸோ இவர் இல்லைன்னா திரும்பியும் நான் வந்து மென்டலி பெட்டரான ஸ்பேஸ்க்கு இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு கிரியேட்டிவான விஷயங்களை டிசைட் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஃப்ரீயாக என்னை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அண்ட் பாலா, இவனை எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக தெரியும். எங்கேருந்து வந்திருக்குன்றது அவனுக்கு தெரியும். அதாவது கம்பெனியில் எந்த வேலை கொடுத்தாலும் என்ன வேலை வேணால் பண்ணுவான். அதாவது நீ ஆஃபீஸை பார்த்தோன்னா பார்த்துக்கிறேன், ப்ரொடக்ஷனை பார்த்தோன்னா பார்த்துப்பேன், ஷூட்டிங்கில் போய் என்ன வேணால் நான் பண்ணுவேன், கதையும் கேட்பேன், கிரியேட்டிவான டிசிஷன்ஸையும் எடுப்பேன்ட்டு கூடவே இருந்து பயங்கரமான சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்க பாலா. நீ வந்து உன்னோட இந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒர்க் இது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உனக்கு நான் ஸ்பேஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும். நீ நினச்சது எல்லாமே நடக்கும் பாலா. வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எப்படி வந்து மியூசிக் ஷான் ரோல்டன்னு யோசிக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் கதைகள் கேட்கும் போதுமே திங் மியூசிக் வந்து டிஃபால்ட்டாக படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷ் சார்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து சசி சார் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சந்தோஷ் தான் முக்கிய காரணமாக இருந்தார். அண்ட் ஈரா சாரவணன் சாருக்கும் இந்த இடத்த நிறைய சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க தான் சசி சார்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது. ஸோ சசி சாருக்கு இந்த கதையை நாங்கள் பண்ணணும்னு நினச்சும் போது ஈஸியான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே ஒரு நாள் 2 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து படத்தை சீக்கிரமாக செட் பண்ணி கொடுத்த இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் திங் மியூசிக் டீம் வந்து நீங்கள் தொடர்ந்து $1 மில்லியன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒர்க், கிரியேட்டிவ்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சூப்பர், ரொம்ப நன்றி. ஸ்வேதா இல்லை எங்கள் லீகல் டீம் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. வேறு ஸோ சபரி சார் இங்கே இருக்கார். சார் எங்கே சார் இருக்கீங்க? ஹாய் சார். ஸோ நான் குட் நைட்டில் சொன்னது தான். ஸோ நான் வந்து நல்ல படம் எடுத்தால் யாராச்சும் வந்து வாங்கிப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் படம் பண்ணோம். ஸோ அப்போ வந்து எங்களை யாருக்கும் தெரியாது, நாங்கள் பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ணதெல்லாம் இல்லை. நாங்கள் வச்ச ஒரே ஒரு பேனரை பார்த்துட்டு ஹாட் ஸ்டார் வந்து நாங்கள் அந்த படத்தை வாங்கியே தருவோம்னு சொல்லி வாங்கி இப்போ நாங்கள் தொடர்ந்து என்ன படம் பண்ணாலும் எனக்கு சபரி சாருக்கு ஒரு நன்றி கடன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதும் என்னை யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஒரு 10 கம்பெனி என்கிட்ட வந்து படங்கள் கேட்கலாம். ஆனால் ஆரம்பம் நீங்கள் தான் சார், நீங்கள் போட்டது தான். ஸோ சீரியஸாகவே ரொம்ப நன்றி சார், நீங்கள் கூடவே இருக்கிறதுக்காக. வித்துஸ் ப்ரோ. ஸோ வந்து இந்த படத்தை நாங்கள் ஓவர்சீஸில் பண்ணுறதுக்கு, நாங்கள் இந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த படத்துக்கு மேலே காட்டின இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இந்த கண்டென்ட்டை இந்த படம் என்ன அரசியல் பேசுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்றதை டிசைட் பண்ணி பெரிய ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி இந்த May 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சைஸ் படங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் வந்து பாசிபிளே இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிலீஸ் வந்து பாசிபிளே இல்லை. நீங்கள் சீரியஸ்லி ரொம்ப நன்றி, நீங்கள் பண்ணி கொடுத்த இந்த பெரிய ஒரு ரிலீஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும். டிஓபி ஃபாக்ஸி அவர் வந்து ஒன்ஸ் மோரில் ஒர்க் பண்ண வந்தார். அவர் ஒர்க்கை பார்த்து அப்படியே டூரிசம் தூக்கிட்டு போயிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அவரோட ஒர்க் என்னவாக இருக்குன்றதை நான் பெருசாக சொல்ல தேவையில்ல. அந்த அவங்களோட டிஓபி டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தெரியும்டா. சசிகுமார் சார், ஹாய் சார். சார் நீங்கள் இல்லைன்னா திரும்ப தான் சொல்ல சார், இந்த படத்தை வந்து எங்களால் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா நாங்கள் எங்கே போய் நின்று இருந்தாலும் இந்த படம் இவ்வளோ அழகாக இவ்வளோ யதார்த்தமான படமாக வந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் வந்தது தான்
இந்த படத்தை மோர் லைவ் ஆக்கிச்சு சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. உங்களோட எல்லா வேலைகளையும் உங்களோட பட ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுட்டு ப்ரமோஷன்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சு கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணா அண்டு வந்து எம்எஸ் பாஸ்கர் சார், சிம்ரன் மேம், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ரமேஷ் அண்ணா, அண்ணா எங்கே அங்கே தான் இருக்கீங்களா? ஓகேண்ணா. ஸோ எனக்கு வந்து கதைகள் கேட்கும்போதும் எனக்கு வந்து சில முகங்கள் வந்து எனக்கு ரொம்ப தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு ஆள். எனக்கு தெரியும் குட் நைட்டில் ஒரு சீன் எழுதும்போது விநாயக் எவ்வளோ ப்ரெஷராக அந்த சீன் எப்படி எடுக்க போகிறேன்ற ப்ரெஷரில் தான் எனக்கு தெரியும். அந்த சீனை எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சிட்டு இருப்பார். நாங்கள் வந்து ப்ரெஷரில் இருப்போம், ஐயோ அந்த சீன் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ நீங்கள் இருந்தது வந்து எங்களுக்கு எப்பயுமே பலம் தான். நீங்கள் லக்கி சாம்னா நீங்கள் இருந்தால் எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகிடும். எல்லாரையும் கவர் பண்ணிச்சா? ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டூரிசம்லேயே எனக்கு தயாரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இன்சிடெண்ட்டாக எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்துச்சு. நான் குட் நைட் ரிலீஸ்க்கு அப்புறம் ரெகுலராக ஒரு சில்ட்ரன் ஹோம்ஸ் போவேன். அங்கே ஒரு நாள் விஜய் டிவியில் டூரிசம்லி படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 குழந்தைங்க, வயசான அம்மாக்கள்லாம் உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து அவங்க கேட்டாங்க, எப்போ இந்த மாதிரி படங்களே பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஸோ அன்றைக்கி முடிவு பண்ணது தான். ஸோ இன்னொரு ஃபீல் குட்டான ஃபேமிலி ஒரு என்டர்டெய்னர் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஸோ நிறைய கதைகள் கேட்டோம். இந்த கதைகள் கேட்கும்போதும் அந்த படத்துக்கு என்ன ஃபீல் பண்ணாங்களோ இதே மாதிரி இந்த டூரிசம்லிக்கும் ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். டூரிசம்லி ஒரு ஹோல்சம்மான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், இந்த படம் பேசுகிற மனிதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மே 1 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு டீசர் முதல் ட்ரைலராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படமும் உங்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். நன்றி. விநாயக், குட் நைட்டுக்கு ரொம்ப நன்றிடா. மணி ஐயா, கூப்பிட்டதுமே எந்த கேள்வியும் கேட்காம வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஸோ வந்து நாங்கள் குட் நைட் படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடர்ந்து இயங்குறதுல முக்கியமான பங்கு உங்களோட இருந்திருக்கு. அண்ட் லவ்வர் பண்ண பிரபு இங்கே இருக்கார். ஸோ வந்து எவ்ரி டைம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லா டைம்லேயுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. எனக்கு வந்து லவ்வர் வந்து எவ்வளோ முக்கியமான படம்ன்றது நான் அந்த கதை கேட்டு பண்ணும்போது நினச்சேன். ஸோ நான் என்ன நினச்சனோ அதுக்கான ரிசப்ஷன் வந்து போக போக ஒவ்வொரு நாளும் கூட ரிசப்ஷன் கூடிக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் வந்து லவ்வரை பற்றி பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி பிரபு நீங்கள் வந்ததுக்கு. அப்புறம் கருப்பு இங்கே இருக்கா, ரொம்ப நன்றி. சச்சின், அர்ஜுன், ஷமீர், இன்னும் இந்த கம்பெனியில் படம் பண்ண போகிற அடுத்தடுத்த இயக்குனர் எல்லாருக்கும் நன்றி. மணிகண்டன் இருக்கார், ஹாய் ஸ்ரீகாந்த், ஹாய் சூர்யா, எல்லாருக்குமே அடுத்தடுத்த மேடைகளில் பேசுவோம். ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது பேசுமா? கிரி எங்கப்பா இருக்க? நீ வாப்பா ஸ்டேஜுக்கு. கிரி தான் எங்கள் ஆளினால், எங்கள் ஆஃபீஸில் எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுவார். நாங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் ப்ரெஷரே எல்லாம் வேலை பார்க்குற ஒரே ஆள் இவர் தான். சார் சார் மேலே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்படியே நம்ம ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் தான் அப்படியே மேலே வந்துட்டீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். வித்துஸ் ப்ரோ மேலே வந்துடுறீங்களா? ஃபோட்டோ எடுத்துருவோமா? ஆமாம். ஓ நீ முடிஞ்சு அப்பா வாங்க மேலே வாங்க. வினோத் வாடா மேலே வாடா, பரவாயில்ல வா, சீன் போடாது. இல்லை சசி சார் வந்து அடுத்து பேசுவார். நான் ரொம்ப ஒரு குரூப் ஃபோட்டோக்காக எல்லாரும் மேலே கொடுத்துருக்கேன். ஓகே வாடா. ஓகே அவ்வளோதான். பழக்கம் தான் சார்.